ஹலோ பெக்காஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, க்ரஷ் இல்லாமல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் மேங்கோ கேக் எப்படி செய்யுதுன்னு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி பங்கனப்பள்ளி மேங்கோ தான் எடுத்திருக்கேன். ஸோ இது நார்மலாக சாப்பிட்றதுக்கே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ½ பவுல் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த மேங்கோஸை நம்ம மேஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் பல்ஸ் மோட்லேயும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கிரைண்ட் பண்ணிடாமல் பல்ஸ் மோடில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த மேங்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 inch டின்னில் ½ kg பேஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்பஞ்சை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோடைய ரெசிபி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ மேலே இருக்க ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எக்ஸ்மெல் வரும். எப்போவுமே நம்ம ஐசிங் பண்ணும்போது இந்த க்ரம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஈவனாக வரும். ஸோ இது மேலே இருக்க ஸ்கின்னை நான் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் லைட்டாக பீல் பண்ணாலே அது அழகாக வந்துடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சைடில் இருக்க க்ரம்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஸ்பஞ்ச் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு 3 ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க க்ரம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். த்ரீ ஸ்லைசஸாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 6 inch டின்னு நான் யூஸ் பண்ணதுனால 8 inch போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐசிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கடையில் போய் நார்மலாக ½ kg கேட்டோம்னா சின்ன சைஸ் தான் கொடுப்பாங்க. ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டின்னோட 2 சைஸ் பெருசாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது போர்டில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்பஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ண லேயரை தான் ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணணும். அதுக்கு மேலே நான் சுகர் வாட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது விப்பிங் க்ரீம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் விப்பிங் க்ரீம் எப்படி ஸ்டிஃப் பீக் வரணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை பேலட் நைஃபை வச்சு ஈவன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நைஃப் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் நைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய மேங்கோ ரொம்ப வாட்டராக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் ½ tablespoon கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா டைலூட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த மேங்கோ கூட அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா திக்காயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்லிங்காக கொடுத்துக்கலாம். ஃபில்லிங் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா விப்பிங் க்ரீமில் ஒரு ரவுண்டு மாதிரி சைடில் போட்டுக்கோங்க. ஃபில்லிங் வெளில வராமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ நம்ம செகண்ட் லேயர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லேயர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண லேயரை தான் செகண்ட் லேயராக வைக்கணும். அதாவது மேலே இருக்க க்ரம்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணுற ஃபஸ்ட்டு லேயரை தான் சென்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சுகர் வாட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சுகர் வாட்டர் ரொம்பவே முக்கியம். அதுதான் நம்மளுடைய கேக்கை நல்ல மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். ஓவராகவும் சுகர் வாட்டர் அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்சமாக மீடியமாக வெட்டாகிற அளவுக்கு அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. கை வச்சு பார்த்தா நமக்கு சுகர் வாட்டர் கையில் ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேலட் நைஃப்லையும் எடுத்து ஆட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணி பண்ணும்போது ஈவனாக எல்லா இடமும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பேலட் நைஃப்பில் இருக்க எக்ஸஸ் க்ரீமை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஈவன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பொறுமையாக மூவ் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஈவன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டிக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பேலட் நைஃப்பில் இருக்க எக்ஸஸ் க்ரீமை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வரும். சைட்லேயே அதை அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன்.
அதுக்கப்புறமா மேஷ் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து 3 லேயர்ஸ் வைக்கிறதுனால 2 லேயர் வரைக்கும் தான் நம்ம ஃபில்லிங் வைக்க முடியும். 3வது லேயர் வந்து நம்ம க்ரம் கோட் பண்ணிவிடுவோம். ஸோ இருக்கிற ஃபில்லிங்கை வந்து 2 லேயருக்கு வர மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி அகைன் ரவுண்ட் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபில்லிங் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இது இந்த கேக்குக்குன்னு இல்லை, எல்லா கேக்குக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 3rd லேயர் வந்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2nd லேயரில் கட் பண்ண ஸ்பஞ்சை தான் 3rd லேயரில் வந்து வைக்கணும். அதாவது நடுவில் வர பீஸை வந்து கட் பண்ணி 3rd லேயராக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரேப்பரை வச்சு எல்லா சைடும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறமா சுகர் வாட்டர் அப்ளை பண்ணி மறுபடியும் வெட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்பஞ்சை. இந்த லேயர் அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் கட் பண்ண லேயர் வந்து லாஸ்ட்லேயே இருக்கணும். ஃபஸ்ட்டில் கட் பண்ண லேயர் வந்து 2ண்டில் வைக்கணும். 2ண்டில் கட் பண்ண லேயர் வந்து 3ர்டில் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லேயரையும் 2nd லேயரை மட்டும் மாற்றி நம்ம வச்சுட்டா ஈஸியாக வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். லேயரிங் வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரேப்பர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வெட் பண்ணதுக்கப்புறமா க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது யூஸ் பண்ணும்போது க்ரீம் ஓவராக யூஸ் பண்ண வேணாம், லைட்டாக க்ரம்ஸ் மறையிற அளவுக்கு க்ரீம் அப்ளை பண்ணாவே போதும். ஸோ இந்த மாதிரி பேலட் நைஃப் வச்சு பொறுமையாக வந்து ஈவன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சைட்லேயும் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரம் கோட் பண்ணும் போது எப்போவுமே பேலட் நைஃப்பில் எக்ஸஸ் க்ரீம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதில் இருக்க க்ரீமும் வந்து சேர்த்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வாட்டிக்கும் க்ரம் கோட் பண்ணும் போது பேலட் நைஃபை வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா பொறுமையாக க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் நீங்கள் பழக ஈஸியாக ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி பொறுமையாக டர்ன் டேப்பில் மூவ் பண்ணி க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக பேலட் நைஃபை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி அதில் எக்ஸஸ் க்ரீம் இருக்கும் போது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வராது. அதனால தான் ஒவ்வொரு வாட்டிக்கு நீங்கள் க்ரம் கோட் பண்ணும் போது அதில் இருக்க க்ரீமை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரேப்பரே வச்சு நீங்கள் அதில் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம். அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபைனல் லுக் கிடையாது, நம்ம மறுபடியும் இன்னொரு லேயர் வந்து கொடுப்போம். ஸோ இது வந்து லைட்டாக இருந்தாலே போதும். இப்போது இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 hour வரைக்கும் கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறமா 2nd லேயர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஐசிங் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் செட் ஆகட்டும். இப்போ நான் வந்து இதை வேறு போர்டில் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ அதுலேயுமே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய கேக்கை வந்து பொறுமையாக அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கடையில் 1/2 kg கேட்டு வாங்கும் போது நம்மளுடைய போர்டு சைஸ் இந்த சைஸில் தான் இருக்கும். இதில் ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதையும் உங்களுக்காக காட்டுறதுக்காக தான் நான் மறுபடியும் இந்த போர்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன போர்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது டர்ன் டேப்பில் ஒரு டேப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா உங்கள் போர்டு வந்து நகராமல் இருக்கும். ஸோ இப்போது நம்ம 2nd லேயர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீமை வந்து சைடில் இந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்க்ரேப்பரை வச்சு ஈவன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐசிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் 2 inch வந்து பெரிய சைஸில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் பேலட் நைஃபை வந்து க்ளீன் பண்ணி ஐசிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட்டை வந்து ஒரு 25 grams வந்து மில்க் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரிப்பிங்ஸ் வந்து கொடுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் லுக் வைஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேலட் நைஃப் யூஸ் பண்ணி இந்த எல்லோ கலர் வந்து எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவன் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸஸ் க்ரீம் இருந்தால் பேலட் நைஃப்பில் இருக்கிறத நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம டிசைன் வந்து போட்டுக்கலாம்.
நான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான் கொடுத்துருக்கேன், பட் பார்க்க அது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் நாசல் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக வந்து டாட் வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நட்ஸை வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா மேலே லெட்டர்ஸ் எதுவுமே கேட்கல. அதனால் சரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நானே வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கேக் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 hours ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கப்புறமா டெலிவரிக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கேர்ள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.